நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொல்ல பார்க்கலாங்க. தகும் எதிர்ச்சொல் தகாது. இங்கிலீஷ்ல worthy ஆப்போசிட் நாட் worthy. தகாது தகாதுங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது, தகுதி இல்லாததுன்னு மீனிங். இதுல எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு விரோதமாக எதிர்ப்பதமா பேசும் பொழுது அது தகாததா போயிடும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசாம அதற்கு எதிர்ப்பதமா பேசும் பொழுது தகாத காரியங்களை பேசுறோம்னு சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தைகள் பேசும்போது தகாத வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிறப்ப நீங்க எலிஜிபிள் ஆகலை. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த வேலை பொருத்தமற்றது, ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு நாலேஜும் இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிசுக்கு ஏற்ற தகுதி அவர்களுக்கு இருந்தால் அந்த பரிசு அவங்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னா அது தகுதி இல்லாத பரிசு. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏற்ற விலையை கொடுத்தா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் அதிகமான விலை கொடுக்கும் பொழுது விலைக்கேற்ற பொருள் தகுதி இல்லாத இருக்கு, பொருத்தமற்ற விலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது நாட் ஒர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமே இல்லை, தகுதியே இல்லை, சரியே இல்லை அப்படின்னு நம்ம போய் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு வருவோம். நம்மளை கூப்பிட்டது என்னது? போய் மணமக்களை ஆசீர்வதிச்சு விருந்து சாப்பிட்டு வர்றதுக்கு தான், வாழ்த்திட்டு வர்றதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் பொருத்தத்தை பார்த்து பொருத்தமற்ற ஜோடி, பொருத்தமுள்ள ஜோடின்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தகாத காரியங்கள் அப்படின்னு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தகாத காரியங்கள் நிறைய இருக்கு. முதல்ல வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதது அப்படின்னு சொல்லி எபேசியர்ல வாசிக்கிறோம். அதாவது வம்பு, நம்ம சும்மாவே இருக்காம பக்கத்துல போய் அக்கம் பக்கத்துல போய் உட்காந்து பேசிட்டு அந்த நாயத்தை இங்க சொல்றது, இந்த நாயத்தை அங்க சொல்றது, இப்படி சொல்லும் பொழுது அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து கேட்டேனாவும் சண்டை போடும் பொழுது ஒரு வம்பு சண்டையாகும். புத்தியீனமான பேச்சு, எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை தான் பேசணும். நம்ம தேவையில்லாத காரியங்களை பேசும்போது அந்த இடத்துல முட்டாள்தனமான பேச்சா மாறிடும். மற்றவங்களை குறித்து நம்ம கேவலமா கிண்டலும் கேலியும் பண்ணி அவங்க மனசை காயப்படுத்தும் பொழுது அது பரியாசமான காரியமா போகும். இந்த 3 காரியங்களும் நமக்கு தகாத காரியங்கள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்தது பெருமையான வார்த்தைகள், பெருமையான செயல்கள், பெருமையான காரியங்களை செய்யும் பொழுது தகாத காரியமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொய் பேசுவது தகாதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். மூடனுக்கு செல்வம் தகாதுன்னு சொல்லி நீதிமொழிகள்ல வாசிக்கிறாங்க. அதாவது அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க சொத்துக்களை, ஆனா அதை வந்து என்ன பண்ணணும், சொத்துக்களை பெருக்கணும், அதாவது மல்டிப்ளை பண்ணணும், இல்லையா வச்சு அதை நல்லபடியா பாதுகாக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு முட்டாள்கிட்ட வந்து அந்த செல்வம் இருக்கும் பொழுது ஒன்றுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும், அழிச்சு போட்டுருவாங்க. அதனாலதான் மூடனுக்கு செல்வம் தகாதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்தல் தகாது வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆனா இன்றைய நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, எண்ணங்களிலேயே மற்றவர்களை குறித்து சிந்திக்கும் பொழுது, ஒரு பெண்ணை, ஒரு கல்யாணமான ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்கன்னா இன்னொரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்த்து இச்சிக்கும் பொழுது விபச்சார பாவம் அந்த இடத்துல வருது. அப்ப விபச்சாரம் தகாத காரியம் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன், தகாத காரியங்கள் சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தகாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இந்த பொருத்தமில்லாத காரியங்கள், இந்த தேவையில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. தகாதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்க, தகும். அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதியானது, தகுந்த, ஏற்றது அப்படிங்கிறது மீனிங். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, லீவ் எடுக்காம உழைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாம்மா அவர் ஒர்க் பண்ணாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, நல்லா உழைச்சாரு, அதனால அவருக்கு ஏற்ற ப்ரமோஷன் தான் வந்திருக்குது, இந்த ப்ரமோஷன் அவருக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்கன்னா அவங்க பொருத்தம் சரியா இருக்குன்னு நம்ம பாராட்டுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள் படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க, அடுத்து ரிசல்ட் வரும் பொழுது நல்ல மார்க்கள் வாங்கினாங்கன்னா, ஆமாம் என் பிள்ளை கடைசி இரவும் பகலும் படிச்சுக்கிட்டே இருந்தா, அதனால இந்த மார்க் வந்தது நல்லதான், தகுதியானது தான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்க, போகும்பொழுது அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகுறாங்க. எதனால்? அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, கேட்ட கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடிஞ்சுது. அப்போ இந்த வேலைக்கு இவங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி தகுதிங்கிறது பார்த்திங்கன்னா அவரவருடைய சூழ்நிலைகளை பொறுத்து, அவரவருடைய ஞானத்தை பொறுத்து, அறிவை பொறுத்து தகுதி உண்டாகுது.
இப்ப வேதாகமத்துல தகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தகும் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க, சங்கீதத்துல. அதாவது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணுவோம், துதிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அது நமக்கு தகுதியானது. ஏன் அப்படின்னா, கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் உடையும், நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நமக்கு எது நடந்தாலும் நடக்காட்டாலும் எந்நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினார் பார்த்தீங்களா, அதற்கு நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டே நம்ம போவோம். அது நமக்கு தகுதியான காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்மை தீமை எதுவென்று முதியோர்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஞானம் தகுந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது விசுவாசிப்பது. நம்மளுடைய காரியம், ஆண்டவர் நிறைய திட்டங்கள் நம்மளை வச்சிருப்பாரு. அந்த திட்டங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், நம்ம காரியம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. உண்மையுள்ள தேவன் சொல்லி அவரை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு தகுதியை கொண்டு வரும். தகுந்த காரியமா இருக்குன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி தகுதியானதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆபாசம் இல்லாத உடைகள் அணிவது, பிறர் பார்த்து கவர்ச்சியா அவங்களை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக உடை அணியக்கூடாது. கண்ணியமான உடை அணியணும், கண்ணியமான நடக்கைகளை நம்ம நடக்கணும், கண்ணியமான பேச்சுகளை பேசணும், கண்ணியமான செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு அது தகுதியானதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தகுதியான காரியங்கள் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்ம தகுதியான வாழ்க்கை வாழுவோம். அப்ப தகுதியான வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, ஆசீர்வாதமா இருக்கும். மென்மேலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், பலமுள்ளவர்களா இருப்போம், சமாதானம் உள்ளவர்களா இருப்போம், சுகமுள்ளவர்களா இருப்போம், ஆரோக்கியம் உள்ளவர்களா இருப்போம். தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திச்சிருப்பார். அப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்ம தகுதியுள்ள வாழ்க்கை, தகுந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்யும் பொழுது அது தகாத காரியங்களா மாறும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நம்ம இப்ப பார்த்த அந்த தகாத காரியங்கள் எதோ இருந்தாலும் எங்களை மன்னிங்க. இனிமேல் அந்த காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு பிரியமாய் நாங்கள் தகுந்த வாழ்க்கை வாழணும். எது? ஸ்தோத்திரம் செய்தல், அதே போல துதி செய்தல், உங்களுக்கு பிரியமா நடக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கணும், உங்களை விசுவாசிச்சு நடக்கணும் சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்க கிருபை பாராட்டினீங்க, நன்றி. தகாதுக்கு எதிர்ச்சொல் தகும் என்று பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தகாத காரியங்களை நான் செஞ்சிருக்கோம், பொருத்தமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கோம், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கோம். அதையெல்லாம் இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை மன்னிங்கப்பா. வம்பும் புத்தீனமான பேச்செல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானதை பேச, உங்களுக்கு பிரியமானபடி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எப்பொழுதும் எங்கள் வாயில ஸ்தோத்திரத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களை துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. விசுவாசமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்று எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேதத்துல வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர்ல அவர் கொடுக்கிற தகுதியே நமக்கு உண்மையானது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறப்பா. நீங்க எங்களுக்கு தகுதிகளை கொடுக்குறீங்க. அந்த தகுதிகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்க சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தகுந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.